கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK போம்ரா தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்கும் மாபெரும் தேசிய அளவிலான பெண்களுக்கான ஒரு கபடி தொடர் நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கு இரண்டாவது ஆட்டம் நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது ஆட்டம் யார் யாருக்கு அப்படின்னா டிபி ஜெயின் அந்த கல்லூரிக்கும் கபடி ஸ்டார் அப்படின்ற ஒரு குழுவுக்கும் நடக்க போகுது. இந்த ஆட்டம் நிச்சயமா எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி விறுவிறுப்பா அமையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப இரண்டு அணிகளும் வந்து தயாரா இருக்காங்க. கபடி ஸ்டார் தயாரா இருக்கீங்களா? வந்து ஜெயின் அந்த அணி வந்து இப்ப ஆடுகளத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நல்ல உற்சாகம் கொடுக்கலாம். இரண்டு அணிகளுமே தயாரா இருக்காங்க. கபடி ஸ்டார் மற்றும் வந்து டிபி ஜெயின் இந்த இரண்டு கல்லூரிகளும் வந்து அந்த ஆடுகளத்துக்கு வந்துட்டாங்க. ஆடுகளத்துக்கு ரொம்ப அழகுபடுத்திட்டாங்க. இரண்டு ஆட்டமே வந்து ரொம்ப உற்சாகமா ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கு. குறிப்பா கபடி ஸ்டாரை பத்தியும் அவங்களோட பயிற்சியாளரோட நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களும் அது கேட்ட மாதிரி ஈடு கொடுத்து ஆடுறதுக்கும் தயாரா இருக்காங்க. சரி, ஆடுகளும் தயாராயிடுச்சு. கபடி ஸ்டார் அந்த குழு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா மோதிருக்கு தயாரா இருக்கு. உங்க குழுவோட வெற்றிக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 100% டீம் கோஆர்டினேஷன் இருக்கனால தான் நாங்க எப்பவுமே ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. நிறைய களங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த தேசிய அளவுக்கான இந்த ஆடுகள் அப்படின்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல உங்களுக்கு? என்ன வியூகம் வச்சிருக்கீங்க? வியூகம் என்ன வர டீம்ஸ் எல்லாம் நல்லபடியா ஜெயிச்சிட்டு போகணும். ஃபைனல்ஸ் நல்லபடியா ஆடி டீமுக்கு ஜெயிச்சு நீங்களும் வந்து இறுதி ஆட்டம் வரையும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க. சரியா? வாழ்த்துக்கள். நீங்க என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? எல்லாம் ஒழுங்கா பண்ணோம். நம்மளால கொஞ்சம் பெஸ்ட் பண்ணோம். நம்ம மார்க் போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாம நெக்ஸ்ட் மார்க் எடுக்க நம்ம ட்ரை பண்ணோம். வின் பண்ணுவோம் கண்டிப்பா. இப்போ அவங்க வந்து ரைடர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்க பாடி போறதுல ரொம்ப திறமையானவங்க. நீங்க எதுல திறமையானவங்க நினைக்கிறீங்க? உங்க அணி கேட்ச் பண்றது. கேட்சிங் வரட்டும். எந்த அளவுக்கு வந்தாலும் யார் வந்தாலும் பிடிச்சிருவீங்க. மதிப்பெண் வந்து எவ்வளவு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? மதிப்பெண் எவ்வளவு தூரம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய எடுப்போம். எங்களோட பெஸ்ட்டை கொடுக்க போறீங்க. சரி, வாழ்த்துக்கள். All the best. Toss win by DB Jain. Second. டிபி ஜெயின் கல்லூரி வந்து டாஸ் வின் பண்ணிருக்காங்க. என்ன செய்ய போறீங்க? டிஃபென்ஸ் பண்ண போறாங்க. தயாரா இருக்கீங்களா? எங்களோட வர்ணனையாளர் கிறிஸ்டோபர் வர்ணனை தொடர்வார். SMK போம்ரா தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்து கொண்டிருக்கும் தேசிய அளவிலான மகளிர் கபடி போட்டி தொடங்கும் நேரம் இது. துரைப்பாக்கம் டிபி ஜெயின் கலை கல்லூரியும் கபடி ஸ்டார் QMCயும் மோதி விளையாட போகும் அருமையான ஒரு விளையாட்டை ரசிகர்கள் கண்களுக்கு விருந்தாக அமைய போகிறது. தங்களுடைய பயிற்சிகளை முடித்து விட்டார்கள். ஆடுகளத்தை தொட்டு வணங்கி தங்களுடைய முதல் எண்ணிக்கையை தொடங்கி இருக்கிறார்கள் QMC. QMC பாடி முடித்து திரும்பிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து டிபி ஜெயின். அருமையாக ஏறி விளையாடுகிறார். டிபி ஜெயின் கல்லூரி மாணவி இறங்கி அடித்து விளையாடிக் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி வளைத்து கிடுக்கி பிடி போடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் QMC. ஆனால் அவர்களுக்கு தண்ணி காட்டிவிட்டு திரும்பிவிட்டார். இப்போது QMC டிபி ஜெயின் கல்லூரியை நோக்கி அதிரடி ஆட்டத்தை கொடுக்க இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். பிடித்தார், ஆனால் விழுந்து விட்டார். 2 புள்ளிகள்.
டிபி ஜெயின் இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். 3ஆம் எண் விளையாட்டு வீராங்கனை டிபி ஜெயின் இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். மோகனா வீராங்கனை 3ஆம் எண்ணுக்குரியவர் இறங்கி கலக்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்க திணறிக் கொண்டிருக்கிறார்கள் QMC. செஸ் நம்பர் 4 இப்பொழுது டிபி ஜெயினை வெற்றி கொண்டு திரும்பி இருக்கிறார். டிபி ஜெயினின் 11வது எண்காரர் இப்போது சௌமியா இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். QMC அவரை பிடிப்பதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்ணி காட்டிவிட்டு திரும்பிவிட்டார். எண் 9 சிந்து QMC-யிலிருந்து டிபி ஜெயினை ஒரு வெற்றி புள்ளியோடு திரும்பி இருக்கிறார். கபடி ஸ்டார் குழுவினர் இப்பொழுது எண் 9 அனுப்பியிருக்கிறார்கள். அருமையான தப்பித்தல். சிந்து தேசிய விளையாட்டு வீரர். அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். சுலோச்சனா எண் 1 தன்னுடைய முதல் புள்ளியை தொடங்கி வைப்பதற்காக இறங்கி விளையாடிக் கொண்டிருக்கிறார். கபடி ஸ்டாரிலிருந்து சௌமியா அற்புதம். 2 புள்ளிகள். கபடி ஸ்டாருக்கு 2 புள்ளிகள் கிடைத்திருக்கிறது. டிபி ஜெயினின் 11வது எண்காரர் இப்போது கபடி ஸ்டாரை கலக்கிக் கொண்டிருக்கிறார். கபடி ஸ்டார் அவரை வளைத்து பிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். கபடி ஸ்டாரின் வீராங்கனை அவருக்கு விழுந்த வேகத்தில் தலையில் ஏதோ அடிபட்டு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அடிபட்டவருக்கான முதல் உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது. காற்றிலே